ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம சத்துணவுத்துறை வேலைவாய்ப்பு பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கூடிய சீக்கிரம் இதற்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தமிழக சத்துணவுத்துறையில் கிட்டத்தட்ட 8997 நம்ம சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 9000 கிட்ட வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. அதற்கான ஒரு ஜியோ வந்துருச்சு. இதற்கான மினிமம் கல்வி தகுதியாக 10th பாஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமைப்பாளர், சமையல் உதவியாளர் 3 கேட்டகரிலையும் ஆட்களை தேர்வு செய்ய 38 மாவட்ட வாரியாக என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு டீட்டெயில்டான ஒரு ஜியோ கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 8997 காலி பண்டங்களுக்கு எவ்வளோ சேல்ரி கொடுக்குறாங்க, எவ்வளோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் ஹியர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8997 சமையல் உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப ஒரு அரசாணை ரிலீஸ் ஆகிருக்கு. சத்துணவு திட்டத்தை சீரியல் முறையில் செயல்படுத்தி 8997 சமையல் உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப சமூக நலத்துறை உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பணியிடங்களை மாதம் 3000 வீதம் தொகுப்பது இந்த சமையல் உதவியாளர் அப்படின்ற கேட்டகரிக்கு 3000லேருந்து 10,000 வரைக்கும் நமக்கான சேலரி இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அப்படின்றது நிர்ணயிச்சிருக்காங்க. முக்கியமாக இதை பற்றின ஒரு அரசாணையை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அமைப்பாளர் அப்படின்ற கேட்டகரிக்கு 7700லேருந்து 24,200 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். அதே மாதிரி சமையலருக்கு 4100லேருந்து 12,500 வரைக்கும் இருக்கும். சமையல் உதவியாளருக்கு 3000லேருந்து 10,000 வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த 3 கேட்டகரியில் தான் நமக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. அப்படின்னா இந்த 3 வேலைவாய்ப்பும் என்னென்ன வேலைவாய்ப்பு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதற்கான வீடியோ ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். அதையுமே நான் இது கூட அட்டாச் பண்ணுறேன். அந்த வேலைவாய்ப்பு பற்றின டீட்டெயில் தெரிஞ்சால் தான் நமக்கு எந்த வேலைவாய்ப்பு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அமைப்பாளர், சமையலர் உதவியாளர் வேலைவாய்ப்பு பற்றின டீட்டெயிலை நான் கொடுக்குறேன். அதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் சத்துணவு திட்டத்தை சீரிய முறையில் செயல்படுத்தி தற்போது காலியாக உள்ள மொத்த பணியிடங்களில்
அவசர அவசியம் கருதி 8997 சமையல் உதவியாளர் பணியிடங்களை மட்டும் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போதைக்கு இந்த சமையல் உதவியாளர் பணியிடம் மட்டுமே 9000 காலி பணியிடம் இருக்குது. அப்போ அமைப்பாளருக்கு தனியாக வேக்கன்சிஸ் இருக்குது, சமையலருக்கு தனியாக வேக்கன்சிஸ் இருக்குது. அதற்கான நோட்டிஃபிகேஷன் ஃபர்தராக நாங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. இதை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நியமனம் செய்திட உரிய ஆணை வழங்குமாறு சமூக நல ஆணையர் அரசை கேட்டுக்கொண்டுள்ளார். ஸோ இதில் உள்ள வேக்கண்ட் இருக்குது, சீக்கிரமாக இந்த வேக்கண்ட்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில், அதாவது அமைப்பாளர்னால் என்ன வேலை வாய்ப்பு, அதுக்கு என்ன சேலரி, அதுக்கு என்ன கல்வி தகுதி, சமையலர் அப்படின்னா அதுக்கு என்ன வேலை வாய்ப்பு, அதுக்கு என்ன கல்வி தகுதி, எந்த மாதிரி வேலை இருக்கும், சமையலர் உதவியாளர்னால் ஜாப் நேச்சர் என்ன, வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஃபுல் தகவலுமே வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதோட லிங்க்கும் தரேன், இந்த வீடியோலையும் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாய்ப்புக்கான கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு சத்துணவு அமைப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். சமையலருக்கு நீங்கள் 8th படிச்சிருந்தாலே இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள். சமையலர் உதவியாளருக்கு 5வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும், இல்லை ஃபெயிலாக இருந்தாலும் சமையலர் உதவியாளருக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். இதற்கான வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, அதர்ஸ்க்கு எல்லாருக்குமே 21லேருந்து 42 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் 18லேருந்து 42 வயசு, அதாவது மினிமம் ஏஜ் வந்து 18 வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து விடோஸாக இருக்கீங்க, டிவோர்ஸியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20லேருந்து 42 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத அவங்க ஏஜ் லிமிட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கான இந்த சேலரி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, சத்துணவு அமைப்பாளருக்கு 7700லேருந்து 24200 வரைக்கும் இருக்கும். சமையலருக்கு 4100, அதாவது உங்களுக்கு பேசிக் பே, அதிலிருந்து 12500 வரைக்கும் இருக்கும். சமையலர் உதவியாளருக்கு 3000லேருந்து 900 வரைக்கும் இருக்கும். என்ன ப்ரோ உடனே வந்து நமக்கு வந்து 24000 கொடுத்துருவாங்க அப்படின்னா, உங்களுக்கு பேசிக் பேவை வந்து பார்த்தீங்கன்னா 7700 ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து அந்த அலவன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. மினிமமாக நம்ம தமிழக அரசில் ஒரு சாதாரண பியூன்லேருந்து அவங்க வாங்கக்கூடிய பேசிக் பே வந்து பார்த்திங்கன்னா 18000 அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இதுக்கான சம்பளமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14000 15000 வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த சத்துணவுத்துறை வேலை வாய்ப்புக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு அமைப்பாளர், சமையலர், சமையலர் உதவியாளர், அதாவது பணிக்கான விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற ஃபார்மாலிட்டிஸ் எப்படி இருக்குன்னா, இங்கே மாவட்டம், உங்கள் மாவட்டத்தோட பேர், ஊராட்சி ஒன்றியம், நகராட்சியா, மாநகராட்சியா அப்படின்றது குறிப்பிட்ட மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புகைப்படம், இங்கே உங்கள் புகைப்படம் ஒட்டுற மாதிரி இருக்கும். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புகைப்படம் ஒட்டினதுக்கப்புறம் மனுதாரர் பெயர், தகப்பனார் பெயர், கணவர் பெயர் என்ன அப்படின்றத குறிப்பிட்டுட்டு மனுதாரர் இருப்பிட முகவரி என்ன அப்படின்றதே நீங்கள் வந்து கொடுத்துருங்க. மாநகராட்சியா, நகராட்சியா நம்ம சொன்ன மாதிரி என்ன அப்படின்றத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கல்வி தகுதி என்ன அப்படின்றத கேட்டிருப்பாங்க. அந்த கல்வி தகுதி நீங்கள் வந்து முக்கியமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன கல்வி தகுதி 10th 8th என்னவோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. அதற்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். மனுதாரரின் இருப்பிட முகவரி என்ன அப்படின்றதையும் நீங்கள் வந்து கொடுக்கணும். அதுக்கு வாக்காளர் அடையாள அட்டை நகல், வாக்காளர் அடையாள அட்டை இல்லை அப்படின்னா குடும்ப அட்டை நகல், வாரிசு சான்று, ஆதார் அட்டை நகல் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து அட்டாச் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வசிக்கிறீங்களோ அங்கேருந்து அந்த சத்துணவு மையத்துக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்ற டிஸ்டன்ஸ்னு நீங்கள் வந்து குறிப்பிடுற மாதிரி இருக்கும். பிற கல்வி தகுதிகள், இப்போ நீங்கள் 10th ஒரு சமையலர் உதவிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 8th குவாலிஃபிகேஷன், அதை தாண்டி ஏதாவது படிச்சிட்டிங்கன்னா அதையும் நீங்கள் குறிப்பிடணும். திருமணமாக இருக்குன்னா திருமணமானவரா, விதவையா, ஆதரவற்ற விதவையா, கணவனாய் கவலைப்பட்டவரா அப்படின்றதையும் நீங்கள் வந்து சொல்லலாம். இதர தகுதிகளில் வந்து வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து லோக்கோ மோட்டார் டிசபிலிட்டி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா ஆம் இல்லை அப்படின்றத குறிப்பிட்டு அதற்கான சர்டிஃபிகேட்டும் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். மனுதாரரின் குடும்ப வருமானம், பிற குறிப்புகள் இதெல்லாம் நீங்கள் வந்து குறிப்பிட்டு மனுதாரரின் கையொப்பம் இவ்வளவு நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிளாக 10 நிமிஷத்தில் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிடலாம். அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இது தான்.